2 பெரிய ஜாம்பவான் கட்சிகள் இருக்கு. அதை மீறி அவர் அடிச்சுட்டு வந்தாரு. அது மாதிரி தனுஷ் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டா, அவருக்கு இப்போதைக்கு அரசியல் அவருடைய கப் ஆஃப் டீயா இல்ல. பட் ஃபியூச்சர்ல என்னவா வேணாலும் இருக்கலாம்னு அவர் சொல்றாரு. அவருடைய ஆதரவு நிச்சயம் ஆளும் அரசுக்கு என்னைக்குமே இருக்கும்ங்கிறது பட்டவர்த்தனமா தெரியுது. ஆளும் அரசு மிகவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சமகால அரசியல் தலைவராக அண்ணாமலை அவர்கள் உருவெடுத்திருக்காரு. கண்டிப்பாக பொது வாழ்க்கையில் அவர் பரிமளிப்பார். நிச்சயம் ஒரு காலகட்டத்துல நல்ல ஷைன் ஆவார். பட் ஆனா ஒரு சிஎம் லெவலுக்கு அடுத்த எலெக்ஷன்லயே அப்படிங்கறதெல்லாம் இவரு கண்டிப்பாக மக்களை ஆள்வதற்கோ அல்லது ஏதேனும் ஒரு பகுதியை அவர் ஆள்வதற்கோ கூட வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஒரு சரியான ஒரு கம்பீட் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட்டா திரு அண்ணாமலை அவர்கள் இருப்பார். சார், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். முக்கியமா பொலிட்டிக்கல்ல என்ன விஷயங்கள் நடக்குது, என்ன மாற்றங்கள் நடக்குது, இந்த பிரச்சனைகளுக்குலாம் என்ன காரணம், கிரக ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த பிற்பகுதி அப்படிங்கிற பார்க்கும்போது அரசியலை என்னடா இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுது, இதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த நேர்காணல்ல நம்ம பார்க்க போறோம். இதுல குறிப்பா நம்ம எல்லா முக்கிய தலைவர்களையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப புதுசா நிறைய பேர் அரசியலுக்கு வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதலாவதாக பேச்சு அடிபடக்கூடியது தனுஷ் அவர்கள். ஸோ அவர்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுது சார்? தனுஷ் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தே ரொம்ப ஒரு மெச்சூர்டான பர்சனா அறியப்பட்டிருக்காரு. அவருடைய பழைய இன்டர்வியூஸ்லாம் கூட இப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அவர் பதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவருடைய வயதிற்கு மீறியதாகவே ஒரு பக்குவப்பட்ட மனிதராகவே இருந்திருக்காரு. அதோட அவருக்குமே மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவருடைய பதில்கள்ல நம்ம கவனிச்சு பார்க்கும்போது தெரியும். இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக காரணம் ஒருவருடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய ராசி, அவருக்கு இருக்கக்கூடிய யோகங்கள், அவருக்கு அந்த ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை அவங்களுடைய பிறந்த தேதி இதெல்லாம் கொடுத்துருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அவர் பொது வாழ்க்கையில் வர முடியுமா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இப்ப தனுஷ் அவர்களை பார்க்கும் பொழுது அவருடைய ஜாதகத்துக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சூரியனுடைய ஆதிக்கம் பிறந்த தேதியாகவும் சரி, கூட்டியனாகவும் சரி, ஜாதகத்தின் அடிப்படையிலும் சரி, சூரியன், குரு, செவ்வாய் இதெல்லாம் நல்லா இருக்கிற பட்சத்துல, அப்புறமேலு அந்த சந்திரன், முக்கியமா கடகராசி, சந்திரனுக்கும் போது கடகத்துலதான் ஒரு ஆட்சி அவர் அமைப்பாரு. சோ சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் இந்த 4 கிரகங்களை வைத்தே ஒருவர் எந்த அளவுக்கு அவரால் பொது வாழ்க்கையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்கிறத சொல்லிட முடியும். அந்த வகையில பார்க்கும்போது தனுஷ் அவர்களுடைய பிறந்த தேதி 28ங்கிறது சூரியனுடைய ஆதிக்கத்துல வரக்கூடியது. அது பொதுவாக இந்த தேதியில இருக்கிறவங்க எல்லாமே அவுட் ஸ்போக்கனா இருப்பாங்க. மனதில் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேசுபவர்களாக இருக்கவே மாட்டாங்க. பட்டவர்த்தனமாக பளிச்சின முகத்துக்கு நேரா பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னொரு உதாரணம் சொன்னா தல அஜித் அவர்களை சொல்லலாம். 1/5 அவரு உழைப்பாளர் தினத்துல பிறந்தவர். ஸோ இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க எதிர்ப்பை சம்பாதித்துக்கிறதே பாத்தீங்கன்னா மனசு விட்டு பேசுறதுனாலதான். மனசுல உள்ளொன்று வச்சு புறமொன்று பேச அவங்களுக்கு வராதுங்கிறதுனாலதான் எதிர்ப்பே சம்பாதிச்சுக்குவாங்க. பட் பொது வாழ்க்கைக்குன்னு வரும்போது ஜாதக ரீதியாகவும் அது ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்த்தா லக்னத்திலேயே குரு இருக்கார். அதுவும் எந்த லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்குரிய விருச்சிக லக்னமாக அமையுது. நம்ம இது ஆரம்பத்திலே அதனாலதான் நான் தெளிவா ஒரு விஷயம் சொன்னேன். சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் இந்த 4 கிரக அமைவுகளை வைத்து நம்ம ஓரளவு சொல்லிட முடியும் எந்த அளவுக்கு அவங்க நல்லா பொது வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்கிறது. தனுஷ் அவர்களை பொறுத்த அளவுக்கு விருச்சிக லக்னம் ஆகி அதுல குருவே உட்கார்ந்து இருக்காரு. குரு 2ஆம் வீட்டிற்கு அதிபதி. அந்த விருச்சிக லக்னத்திற்கு 2ஆம் வீட்டிற்கு அதிபதி குரு. அவரு லக்னத்திலேயே உயிரிலேயே உட்கார்ந்துருக்கு. லக்னம்ங்கிறது உயிர் கொடுத்த கிரகம்னு சொல்லுவோம். லக்னத்திலேயே உட்கார்ந்து குரு மங்கள யோகத்தை உருவாக்குவதனால கண்டிப்பாக பொது வாழ்க்கையில் அவர் பரிமளிப்பார். நிச்சயம் ஒரு காலகட்டத்துல நல்ல ஷைன் ஆவார்.
பட் ஆனா ஒரு சிஎம் லெவலுக்கு அடுத்த எலெக்ஷன்லயே அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு முயற்சியாகத்தான் அவர்கள் செய்ய முடியுமே ஒழிய, இதே வந்து தற்போதைய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு நம்ம சொல்லும் போது 2 வருடங்களுக்கு முன்னாடி நம்மளால சொல்ல முடிந்தது, கண்டிப்பாக அவர் ஆட்சி கட்டில் ஏறுவார் அப்படின்னு சொல்ல முடிந்தது. அப்ப அது பெரிதாக பேசப்பட்டது, யாருமே ஆமா, ஏத்துக்கல. ஏதோ கண்டிப்பா. இந்த பையன் வந்த வாய்க்கு வந்ததை சொல்றான் அப்படிங்கிற மாதிரி தான் என்னையே நினைச்சாங்க. ஏன்னா 2 பெரிய ஜாம்பவான் கட்சிகள் இருக்கு, ஏடிஎம்கே டிஎம்கேன்னு சொல்லிட்டு. அதை மீறி அவர் அடிச்சுட்டு வந்தாரு. அது மாதிரி தனுஷ் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டா நிச்சயம் அடுத்த தேர்தலில் அது கிடையாது. ம். ஆனா இவர் வந்து ஒரு தனி பெரும்பான்மையாக ஒரு ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக முக்கியமான கட்சிகள்ல இவர் போய் இணைவார். ஓகே. அதன் மூலமாக தன்னை இணைத்துக் கொள்வார். அதன் மூலமாக அவருமே ஒரு கணிசமான ஓட் பேங்க் பெறுவார். ஓகே. ஸோ அடுத்ததாக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பு அவர்கள். ஆ நெறைய விஷயங்கள் வந்து பேசினாரு. எங்க அண்ணனே நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ மேபி ஃபியூச்சர்ல விஜய் அவர்கள் கூட சேர்ந்து சிம்பு அவர்கள் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள், இல்ல அவருக்கு அரசியல் யோகம் முதல்ல இருக்கா? கண்டிப்பாக அவருக்குமே வந்து அரசியலில் நல்ல ஒரு ஸ்கோப்புங்கிறது இருக்கு. சிம்பு அவர்களும் தனுஷ் அவர்களும் அந்த சமகாலத்தை சேர்ந்த ஆமா. திரையுலகத்துல அவங்க 2 பேரும் ரஜினி கமலுக்கு அடுத்தபடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியா இருந்தவர்கள் தான். இவருடைய ஜாதகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாதகத்தை பார்ப்பதற்கு முன்னாடி எண் கணித ரீதியாகவும் குரு வந்து அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங். அவர் பிறந்த தேதியே குருவின் ஆதிக்கம் தான், 3ஆம் எண். எப்போதுமே வந்து நீதி பரிபாலனை பண்ணுவதற்கும் மக்களை ஆள்வதற்கும் ஒரு அடிப்படை நேர்மை அப்படிங்கிறது தேவைப்படும். ஒரு தனக்கு உண்மையானவனாச்சும் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அவருடைய சமீப கால வீடியோ பதிவுகளாகட்டும், பேசக்கூடிய விஷயங்கள் மிகவும் பக்குவப்பட்டவராக மாறிவிட்டார். ஆத்மன்னு தான் சொல்லிக்கிறாரு, தன்னை தானே ஆமா. சொல்லிக் கொள்ளும் பொழுதே என்ன ஆத்மன்னு சொல்லிக்கிறாரு. நீங்க திரையுலகத்துல எத்தனை பேர் வந்து ராமலிங்க வள்ளலாரை தேடி போனாங்க, ராமலிங்க அடிகளாரை தேடி போனாங்கன்னு பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். ரொம்ப கம்மி. அவர் ரொம்ப கம்மி. இவர் அந்த அளவுக்கு தன் பக்குவப்பட்ட ஒரே காரணத்தினாலதான் வடலூர் போய் அந்த வள்ளலார் சபையில உட்கார்ந்து வேண்டிட்டு வர்றாரு. சோ அடிப்படையிலேயே அந்த ஒரு இரக்க குணம், தயை அப்படிங்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு தான் அது மாதிரியான வாய்ப்பே கிடைக்கும். எல்லாருமே வந்து திருப்பதி, திருவண்ணாமலைன்னு ஓடிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த மனிதர் பாத்தீங்கன்னா அங்க போய் உட்கார்ந்துட்டு வராருனாலே இறைவனுடைய அனுகிரகம் நிறைய பேருக்கு தெரியாது. அவ்வளோ ஒரு சக்தி மிக்க இடம் அது. கண்டிப்பா. வடலூருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அது மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு வராருனாலே அவர் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு ஸ்டேட்ல இருக்காருன்னு அர்த்தம். ஆனா ஒரு தயக்கம் இருக்கு அவருக்குள்ளார. இன்னொரு ஒரு விஷயம், அவருக்கு வந்து இப்போதைக்கு அரசியல் அவருடைய கப் ஆஃப் டீயா இல்ல. பட் ஃபியூச்சர்ல என்னவா வேணாலும் இருக்கலாம்னு அவர் சொல்றாரு. அவருடைய ஆதரவு நிச்சயம் ஆளும் அரசுக்கு என்னைக்குமே இருக்கும்ங்கிறது ஓகே. பட்டவர்த்தனமா தெரியுது. அவருடைய அடிப்படை ஜாதகத்தின்படி அவருக்கு அதுக்கான யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த இடத்துலயுமே இவருக்குமே பாத்தீங்கன்னா குரு வந்து கரெக்டா விருச்சிகத்துல அமர்றாரு. ம். தனுஷுக்கு வந்து லக்னமாக இருந்து அங்கே குரு உட்கார்ந்தது மாதிரி இவருக்கும் விருச்சிகத்திலேயே குருமங்கள யோகம் வாங்கி, குரு மங்களம்னா வந்து செவ்வாய். ஓகே. செவ்வாயை வந்து ஹிந்தியில மங்கள்வார்னு சொல்லுவாங்க. சோ இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது குருவும் செவ்வாயும். செவ்வாயை நம்ம ஏன் வந்து ஒவ்வொருத்தரையும் பிரதானப்படுத்தி பேசுறோம்னா, ஒருவர் ஆட்சி அமைக்கணும், அதிகாரத்தில் இருக்கணும்னா செவ்வாய் நல்லா இருக்கும். கண்டிப்பா. செவ்வாய் வந்து முருகப்பெருமானுக்குரிய அந்த கிரகத்தினுடைய கடவுளே முருகப்பெருமான் தான், அப்படி சொல்லணும். சோ அந்த வகையில வந்து இவரு கண்டிப்பாக மக்களை ஆள்வதற்கோ அல்லது ஏதேனும் ஒரு பகுதியை அவர் ஆள்வதற்கோ கூட வாய்ப்புகள் கிடைக்கலாம், ஃபியூச்சர்ல கிடைக்கலாம். ஓ! அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து கேப்பபிலிட்டியும் இருக்கு, நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருக்கு. அது போதும், முக்கியமா அது போதும். சோ அது நிச்சயமாக அவருக்கு இருக்கு. 2வது இவருடைய ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது சூரியனுடைய வந்து கேந்திரம் வாங்கியிருக்கு. சூரியன் வந்து சனியுடைய வீட்டில் இருந்தாலும் ம். கேந்திர அதிபதிக்கு வந்து நம்ம எப்போதுமே வந்து கேந்திர ஸ்தானம் நல்லா இருந்துச்சுனாலே போதும். அந்த வீடு கொடுத்த சனி வந்து லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்கு. துலாம்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்காரு. அது வந்து சனிக்கு உரிய ஒரு பலமான வீடு. சோ இவர் எல்லா விதமான சுகங்களையும் மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸா அனுபவிக்கணுங்கிறது அவர் ஜாதகத்துல இருக்கு. ஆல்ரெடி இப்ப இப்ப ஆளும் முதல்வர் சொன்னார் இல்லையா, நான் நிறைய காசு சேர்த்துட்டேன், ஆமா. எனக்கு உங்கள்ட்ட இருந்து ஒரு பைசா வேணாம், மக்களுக்கு நல்லது செய்யறது மாதிரி மட்டும்தான் என்னுடைய எண்ணம். அதே தான் சிம்பு அவர்களுக்கும். இனிமேல் அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. நிச்சயம் வந்து இவருக்குமே வாய்ப்பு இருக்கு. ஆனா இவர் ஆளும் அரசை எதிர்த்து கொண்டோ அல்லது ஏற்கனவே
கட்சியில பெரிய லெவல்ல இருந்த டிஎம்கே ஏடிஎம்கேயோ ஓகே. சாராம விஜய் அவர்களை மாண்புமிகு முதல்வரை சார்ந்தே ஒரு பயணிப்பாருங்கிறது மாதிரி. ஓகே. ஸோ மேபி அப்போ சிம்பு அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கட்சியில மேபி இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஆளும் அரசுங்கிறது வந்து மக்களின் நன்மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா பெற்றுக்கொண்டு இருக்கிறது. காரணம், லஞ்சம்ங்கிறத வந்து ஒழிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்துல ரஜினிகாந்த் அவர்கள் கூட சொன்னாரு, சிஸ்டம் சரியில்லை, நான் வந்து என்ன செஞ்சிட முடியும்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்துல அவரெல்லாம் பெரிய சீனியர், அவராலேயே முடியாதுன்னு மலைத்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு விஜய் அவர்கள் முதல்வர் அவர்கள் சாதித்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கும்போது அவர் கூட இணைந்து பயணிக்கணும் அப்படிங்கிறது இவருக்கு வந்து நிச்சயம் வந்து வாய்க்கும். அந்த 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 வாய்ப்புங்கிறது கிடைக்குமா? ஓகே. முக்கியமாக அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து அண்ணாமலை அவர்களை வந்து நிறைய இளைஞர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ டிவிகேக்கு எந்த அளவுக்கு வந்து யங்ஸ்டர்ஸோடைய சப்போர்ட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் வந்து சப்போர்ட் இருக்கு. இப்போ பிஜேபியில இருந்து அவர் பிரிஞ்சு வந்துட்டாலும் வி த லீடர் அப்படிங்கிற ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு இது பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் ஆனா அவருக்கும் ஒரு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய ஒரு வளத்தையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் ஆனா அவருக்கு அந்த சப்போர்ட் இருக்கா? ஏன்னா பெருசா யாரையுமே தாக்கி பேச மாட்டாரு. ஒரு செட்டிலான ஒரு பொலிட்டிக்கலை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அவருக்கு எப்படி இருக்க போகுது இனி அரசியல் வாழ்க்கை? இந்த நேரத்துல நம்ம வராகி சேனல் நேயர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். நம்ம தற்போது தமிழ்நாட்டுல இந்த பீரியட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு இந்த இந்த ஆட்சியும் சரி, பொலிட்டிக்கலா இளைஞர்கள் தங்களை இணைத்து கொண்டு செயல்படக்கூடிய இந்த காலகட்டம்ங்கிறது நம்ம மக்கள் மறுபடியும் பார்ப்பாங்களாங்கிறது ரொம்ப ரேர். அந்த அளவுக்கு ஒரு கோல்டன் பீரியட், கோல்டன் எராக்குள்ளார நம்ம நுழைஞ்சிருக்கோம். ஸ்டார்டட் நவ் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஏன்னா இதற்கு முன்னாடி அரசியல்னா வேறு, மக்கள்னா வேறு, இளைஞர்கள்னா வேறு, அதுலயும் அந்த இளைஞர் அணினா வேறுன்னு இருந்ததெல்லாம் மாறி இன்னைக்கு மக்களும் அரசியலை உற்று நோக்குறாங்க. சட்டமன்றத்துல என்ன நடக்குதுங்கிறத சீரியலை மிஸ் பண்ணா கூட இதை மிஸ் பண்ணாம பாக்குறாங்க. இப்படி இருக்கக்கூடிய தருவாயில் ஆளும் அரசு மிகவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சமகால அரசியல் தலைவராக அண்ணாமலை அவர்கள் உருவெடுத்திருக்காரு. உண்மையிலே சொல்ல போனா டிவிகே கவர்மெண்ட்டுக்கு ஒரு சரியான ஒரு கம்பீட் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட்டா திரு அண்ணாமலை அவர்கள் இருப்பார். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மக்கள் தலைவராக இருப்பாரு. அவர் ஆல்ரெடி அதை சாதித்தும் காண்பித்திருக்கிறார். அரசியலுக்கு வந்துதான் செய்யணுங்கிறது இல்லைங்கிற மாதிரி ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தே அதை அவர் சாதிச்சு காமிச்சிருக்காரு. ஒரு நேர்மையான அதிகாரியா இருந்து காமிச்சிருக்காரு. ரெண்டாவது, இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்கணும். இப்போ முதல்வர் விஜய் அவர்களுக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு அண்ணாமலை அவர்களுக்கு, திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருந்தது வந்து, ஒரு பக்கம் ஒரு சிவில் சர்வெண்டா வந்து ஒரு அதர் ஸ்டேட்ல அவர் வந்து இருந்திருக்காரு. ஸோ அந்த ஸ்டேட்டோடைய ஜியாகிரபி, மக்களுடைய விஷயங்கள் எல்லாமே அவருக்கு வந்து அத்துப்படியா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டாவது, இன்னைக்கு இந்தியாவையே ஆளக்கூடிய ஒரு கட்சியில இருந்திருக்காரு, பெரிய பதவிகள்ல இருந்திருக்காரு. ஆல் ஓவர் இந்தியாவை பத்தின ஒரு புரிதலுமே அவருக்கு வந்து ஒரு ஐபிஎஸ் கேண்டிடேட்டாவும் அவருக்கு நிறைய இருக்கு. பொலிட்டிக்கல் புரிதலும் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் புரிதலும் இருக்கு. ஸோ இதை தாண்டி வேற என்ன வேணும் ஒரு அரசியல் தலைவருக்கு? இவருமே வந்து அந்த கட்சியின் பெயரே பாருங்க எவ்வளவு பாசிட்டிவா இருக்கு பாருங்க. ஒரு தலைமைக்குரிய ஒரு அந்த ஒரு பெயர்லயே அது இருக்கு. எப்படி வந்து முதல்வர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது வெற்றி அப்படிங்கிறத முதன்மைப்படுத்தினாரோ, இந்த இடத்துல லீடர் அப்படிங்கறத முதன்மைப்படுத்தி வரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு. இவருமே கடகராசிக்குரியவர். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி குரு, சந்திரன், சூரியன், செவ்வாய், இதை பத்தி எல்லாம் நம்ம பேசணும். சோ இவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில பார்க்கும்போது இவர் கடகராசிக்குரியவர். எண் கணித ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த 4ஆம் எண் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ நம்ம மக்கள் வந்து எதை விரும்புறாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு தலைவர் தங்களுக்கு கிடைக்க மாட்டாங்களாங்கிறது ஏங்கி ஏங்கி இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் யார் வந்தாலும் கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனாலதான் டிவிகே ஆட்சி அமைச்சாங்க. இதே நிலை அடுத்த தேர்தலிலும் வரவே போகிறது. புதிய கட்சிகளுக்கு நிறைய மக்கள் வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு விஷயத்த பார்த்துட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. அப்ப ஏன் வந்து நம்ம அவங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்க கூடாது? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகளுடைய ஆண்டாண்டு காலமாக ஆட்சியே
தோச்ச இது துணியே மறுபடியும் துவைச்சு போட்டது மாதிரி இருந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதோட நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா தெய்வங்களின் மீதும் இப்ப நம்ம வாராகி சேனல் நேயர்களுக்கே நீங்க நிறைய அற்புதமான கண்டென்ட் எல்லாம் கொடுக்குறீங்க நம்ம சேனல்ல. ஸோ பக்தி மயமான இந்த உலகத்துல இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களும் அந்தந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு ஒரு விஷயத்தை தோங்கும் போது மக்களுக்குமே அவர்கள் மீது நம்பிக்கை வருகிறது. அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நீங்க கேட்ட மனிதர்கள் அரசியலுக்கு வந்து ஜெயிப்பதை காட்டிலும் தனுஷ் அவர்களாகட்டும், சிம்பு அவர்களே ஆகட்டும், அவங்கெல்லாம் வந்து ஒரு கம்பீட்டா கிடையாது. இவங்களுக்கு வந்து காம்படிட்டரா வரக்கூடிய அளவுக்கு கிடையாது. கண்டிப்பா. பட் ரியல் காம்படிட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆளும் அரசுக்கு திரு அண்ணாமலை அவர்கள். ஆளும் அரசுக்கு மட்டுமல்ல, இதற்கு முன்னாடி ஆண்டவர்களுக்குமே அடுத்த தேர்தல்ல அவங்களும் களத்துக்கு வந்து போட்டி போடும்போது நீங்கெல்லாம் கொஞ்சம் நவுந்து விளையாடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டியே இனிமேல் எங்க 2 பேருக்கும் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து நிக்கக்கூடிய ஒரு அப்போ வந்து 2026 தேர்தல்ல வந்து ஒண்ணு டிஎம்கே இல்லைன்னா டிவிகேங்கிறத தாண்டி இப்ப 2031ல இனிமேல் போட்டியே வந்து வீத லீடர். ஆமா, அது மாதிரி கூட களம் அமையும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு இது இருக்கு, ஸ்கோப் இருக்கு. அதுக்கு தான் இவ்வளவு பெரிய விஷயங்கள் நான் சொல்லி சொன்னேன். ஓகே, கண்டிப்பாக.